மக்களவைத் தேர்தலுக்கான இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் ஒரு மணி நிலவரப்படி தேர்தலில் பதிவான வாக்குகள் நிலவரங்கள் வெளியாக இருக்கின்றன. மக்களவை தேர்தலை பொறுத்தவரை இரண்டாம் கட்டமாக 13 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் 88 தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெற்று வருகிறது. அதில் ஒரு மணி நிலவரப்படி வாக்குப்பதிவு விழுக்காடு அதிகாரப்பூர்வமாக வெளியாக இருக்கிறது. அதன்படி கேரளாவில் 39.26 விழுக்காடு வாக்குகள் பதிவாக இருக்கின்றன. கேரளாவில் 20 தொகுதிகளுக்கு தேர்தல் நடக்கிறது. 39.26 விழுக்காடு வாக்கு பதிவாக இருக்கின்றது. கர்நாடகாவில் 14 தொகுதிகளில் தேர்தல் நடக்கின்றது. இந்த 14 தொகுதியில் பதிவான வாக்குகளை பொறுத்தவரையில் தற்போது ஒரு மணி நிலவரப்படி 38.23 விழுக்காடு வாக்குகள் பதிவாக இருக்கின்றன. அதேபோன்று ராஜஸ்தானின் 13 மக்களவை தொகுதிகளில் இன்று வாக்குப்பதிவு நடக்கின்றது. ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய 13 தொகுதிகளில் 40.39 விழுக்காடு வாக்குகள் பதிவாகி உள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் 8 தொகுதிகள் வாக்குப்பதிவு நடக்கின்றது. உத்தரப்பிரதேசம் பொறுத்தவரையில் 8 தொகுதியில் ஒரு மணி நிலவரப்படி 35.73 விழுக்காடு வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. அதேபோன்று மகாராஷ்டிராவில் 31.77 விழுக்காடு வாக்குகளும், மத்திய பிரதேசத்தில் 7 தொகுதியில் தேர்தல் நடக்கிறது. மத்திய பிரதேசத்தில் ஒரு மணி வரை 38.96 விழுக்காடு வாக்குகள் பதிவாக இருக்கின்றன. அசாமில் 5 மக்களவை தொகுதியில் வாக்குப்பதிவு நடக்கின்றது. தற்போது வரை, அதாவது ஒரு மணி வரை அசாமில் 46.31 விழுக்காடு வாக்குகள் பதிவாக இருக்கின்றது. பீகாரில் 5 மக்களவை தொகுதியில் வாக்குப்பதிவு நடக்கின்றது. பீகாரில் ஒரு மணி நிலவரப்படி 33.80 விழுக்காடு வாக்குகள் பதிவாக இருக்கின்றது. தேர்தல் ஆணையத்தால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட வாக்கு விழுக்காடு இது. ஒரு மணி வரை பதிவான வாக்குகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் வாக்குப்பதிவு விழுக்காடு வெளியாக இருக்கிறது. அதன்படி ஒரு மணி நிலவரப்படி பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சத்தீஸ்கரில் பொறுத்தவரையில் 3 மக்களவை தொகுதிகள் 53.09 விழுக்காடு வாக்குகள் பதிவாக இருக்கின்றன. மேற்கு வங்கத்தில் 3 மக்களவை தொகுதியில் 44.29 விழுக்காடு வாக்குகள் பதிவாக இருக்கின்றது. ஜம்மு காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியில் 42.88 விழுக்காடு வாக்குகள் பதிவாக இருக்கின்றன. திரிபுராவில் 54.47 விழுக்காடு வாக்குகளும், மணிப்பூரில் 54.26 விழுக்காடு வாக்குகளும் பதிவாக இருக்கின்றது. இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு ஒரு மணி நிலவரப்படி இந்த வாக்கு விழுக்காடு வெளியாக இருக்கின்றது. இந்தியா முழுவதும் ஏற்கனவே 19ஆம் தேதி முதற்கட்ட வாக்குப்பதிவு 102 தொகுதியில் நடைபெற்று முடிந்த நிலையில் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவானது 13 மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் இருக்கக்கூடிய 88 தொகுதியில் இந்த தேர்தல் நடந்து வருகின்றது. இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவில் ஒரு மணி நிலவரப்படி வெளியான வாக்கு விழுக்காட்டினை அதிகாரப்பூர்வமாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது.